ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு கம்பெனி பார்ப்போம். அது நமக்கு ட்ரெண்ட். நான் ஜொமேட்டோ பார்க்கல. நான் ட்ரெண்டு தான் நேராக எடுக்கிறேன். ட்ரெண்ட் ஒரு ஃபேஷன் ப்ராடக்ட்டு. அது ஃபேஷன் ப்ராடக்ட்டு. ஸோ இப்போ ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு கம்பெனி இந்த மாதிரி அதிரி புதிரியாக ஏறி வச்சிடுறாங்க. போன தடவை அப்பார் இண்டஸ்ட்ரி ஏறினாங்க. இந்த தடவை இவங்க ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ இவங்களோட நம்ம டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். எக்ஸ்பென்சிவ் ஸ்டார் கேட்டகரியில் தான் வராங்க. 4643 இருக்குது. டியூரபிலிட்டி ஸ்கோர் 85. நல்ல ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது. வேல்யூஷன் ஸ்கோர் பார்த்தோம்னாக்க 14. எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்னாக்க நல்ல கூட ரெட்டுக்கே வந்துருச்சு. கிட்டத்தட்ட ரெட்டுக்கு வந்துருச்சு. அதனால் இது கூட தான் வேல்யூஷன் கூட போயிட்டுருக்கு. மொமெண்டம் ஸ்கோர் 72 இருக்குது. இன்னும் புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் என்ன சொல்லியிருக்கிறாங்க, டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க 4409. ஆனால் பிஇயை பொறுத்த வரைக்கும் இன்னும் புல்லிஷ்னு காட்டிக்கிட்டு இருக்கு. அது நம்ம கீழே பார்த்தா தானே தெரியும். அது இப்போ இதோட இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ 6.9 இருக்குது. கரண்ட் ரேஷியோ 2.9 இருக்குது. இது ரெண்டுமே சூப்பராக நல்லா ஹெவி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆர்ஓசிஏ அண்ட் ஆர்ஓஇ இது ரெண்டுமே ரிட்டர்னும் ரெண்டு நல்லா ஹெவி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சிஇஏ 27 இருக்குது. ஆர்ஓஇ பார்த்தோம்னா 36 இருக்குது. அதனால இது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. டெப்ட் 0.1 இருக்கிறதுனால லோ டெப்ட் தான். ஆனால் பிஇ பார்த்தோம்னா 111, பிபி பார்த்தோம்னா 40. இது இதுக்கப்புறம் தான் நமக்கு குழப்பமாகும். என்னடா இது இன்னும் ஃபர்தராக ஏறுவானா மாட்டானாங்கிற குழப்பம் வரும். நம்ம அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்கணும். இன்வெஸ்டர்ஸ் போவாங்களா இல்லையான்னு தெரியல. ட்ரேடர்ஸ் எப்போதுமே டக்குன்னு போட்டு எடுத்துக்குவாங்க. சரி, ஆனுவல் 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் என்ன செய்யுது, 42.2க்கு இருக்குது. ஃபோர்காஸ்டர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க, 51% சர்ப்ரைஸ் எதிர்பார்க்குறாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட இதுலேருந்து 21 கூடி 63 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தால் என்ன ஸ்கோர் வருங்கிறதையும் நம்ம பார்க்கணும். நம்ம ப்ரீவியஸ் இயர் லோவை மாத்திரமே வச்சு நம்ம எடுத்து பார்க்க முடியாது நம்ம மாதிரி அனாலிசிஸ்க்கு. அது டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு வேணால் அப்படி பண்ணலாம். ஆனால் நம்ம மாதிரி அனாலிசிஸ்க்கு அது மாதிரி செய்ய முடியாது. இப்போ கன்சஸ் ரெக்கமெண்டேஷன் 21 அனாலிசிஸ்டில் ஹோல்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இருக்கட்டும், இவங்க 5 பேர் ஹோல்டு, 2 பேர் ஸ்ட்ராங் செல்லு, அதுக்கப்புறம் பை 14 பேர் பை கொடுத்துருக்குறாங்க. 14 பேர் இன்னும் பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி, கேஷ் ஃப்ளோ என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக தான் இருக்குது. இயர் ஆன் இயர் பாசிட்டிவாக இருக்குது. பட்டு இதுக்கு இப்போ நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னாக்க 600, 1200 அப்பவும் பாசிட்டிவாக தான் இருக்கும். நெட் கேஷ் ஃப்ளோவும் பாசிட்டிவாக தான் இருக்கும். இப்போ இவனுடைய புக் வேல்யூ இதுலேயும் நம்ம பார்த்தோம்னா, குவார்ட்டர்லிலையும் பார்த்தோம்னா நல்ல ரிசல்ட் தான் வந்திருக்கு. ரெவின்யூ குவார்ட்டர் டு குவார்ட்டர் குறைஞ்சிருக்கு. ஆனால் இயர் ஆன் இயர் கூடியிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரும் கூடியிருக்கு, இயர் ஆன் இயரும் கூடியிருக்கு. இபிஎஸ் அதிரி புதிரியாலாம் எந்திரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 10% கிட்டக்க 9 கிட்டத்தட்ட 88% இபிஎஸ் போயிருக்கு. ஏன்னா 10.5லேருந்து 9.8க்கு போயிருக்கு. இப்போ டிடிஎம் 41.8ன்னு வந்திருக்கு. நமக்கு 42 வருது. புக் வேல்யூ 115 வந்திருக்கு. 115 புக் வேல்யூவே டபுள் ஆயிருச்சு. சரி, இப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்குக்கு புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இன்னும் காட்டிகிட்டு இருக்கு. நமக்கு டெக்னிக்கலாக இவங்க எஃப்ஐஎஸ் எவ்வளோ ஏற்றி வச்சுருக்குறாங்க, கிட்டத்தட்ட எஃப்ஐஎஸ் 1% ஏற்றி வச்சுருக்குறாங்க. டிஏஎஸ் 1%, 0.5% கம்மி பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸோட இந்த பேசிக் டீட்டெயில்ஸ், இபிஎஸ் டீட்டெயில்ஸை நம்ம உள்ளே தூக்கி போட்ட உடனே நமக்கு அடுத்த ப்ரொஜெக்ஷன்ஸோடு சேர்த்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, நான் இதில் 1566 எடுத்துக்கிட்டே லோ ஸ்கோர். இது ரைட்டாக தப்பாங்கிறத பற்றி இல்லை. ஏன்னா எனக்கு கீழே பிரேக் அவுட் ஆகக்கூடிய இடத்துல நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் பூரா ஏறிக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு ஏதாவது நமக்கு ஒரு பேசிக் திங்ஸ் வேணுமா இல்லையா? ப்ரீவியஸ் இயர் லோவை வச்சு நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா நமக்கு புக் வேல்யூ 115 தான் இருக்குது. அவன் என்ன பண்ணியிருக்கிறான், 19.8 எடுத்திருக்கிறான். இது ஏபிஎஸ். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வச்சு தான் நம்ம அசஸ் பண்ண முடியும். அது ஃப்யூச்சரில் இன்னும் 10,000க்கு கூட கொண்டு போவாங்க. அவங்க கொண்டு போகட்டும். நம்ம அனாலிசிஸில் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்த்துக்கோம். நம்மளுடைய அனாலிசிஸில் 1969 மேக்ஸிமம் ஆகும்.
அதுக்கப்புறம் வந்து இந்த இபிஎஸோட குமுலேட்டிவ் டிடிஎம் இதெல்லாம் கனெக்ட் பண்ணோம்னா 1894 ஆகும். இபிஎஸோட எஸ்டிமேஷன் இன்க்ளூடிங் இந்த எஸ்டிமேஷனோட சேர்த்து சர்ப்ரைஸ் 51% போட்டிருக்கிறான்ல அதோட சேர்த்து போட்டால் கூட 1969 ஆகும். லேட்டஸ்ட் குவார்ட்டருக்கு உண்டானதில் வந்து 1792 இருக்குது. ஸோ இப்போ இந்த ப்ரைஸை தான் நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். சரி, இது மாத்திரம் போதுமான இந்த ப்ரைஸை மார்க் பண்ண தடாலடி அங்கேருந்து இங்கே கீழே உழுகணும். ஏன்னா இந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி, அப்போ இந்த ப்ரைஸ்லாம் என்ன அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி எதுவும் ஒர்க் ஆகலைனாக்க இந்த மாதிரி அப்போ திடீர்னு ஏதாவது ஒரு கம்பெனி ஏறிக்கிட்டு இருக்கிறான்னாக்க பிவோட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவேன். அப்போ பிவோட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜியில் வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கிறது ஒன்றா 4323 ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட் 4644, தேர்ட் டார்கெட் வந்து 6223. அப்போ இந்த 5203னாக்க இதை தொடாமல் இது தொடாமல் இதுலேயே கூட சப்போஸ் ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் 5623. சப்போஸ் இதை தொட்டுட்டு சப்சிக்வெண்ட்டாக இது 10,000க்குலாம் போகணும்னா அவன் வாட்டு வெயிட் பண்ணுவான். இந்த சைடு வேஸ்லேயே போய்கிட்டு இருப்பான். இந்த 5621 உடச்சிட்டான்னா கீழே இறங்குவாங்க. இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுக்கா சப்போர்ட் எடுத்து கீழே இறங்குவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து நம்மளுடைய பிவோட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்தோம்னா 6223 இருக்குது. இது வரைக்கும் போப்புறானா இல்லையான்னு தெரியல. 4644 உடைக்கணும். அவன் எவ்வளோ வச்சுருக்கிறான்? ஹை 4680 வச்சுருக்கிறான். ஹை வச்சுருக்கிறான், அவ்வளோ தூரம் வச்சுருக்கிறான். இப்போ வந்து இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 4643 இருக்குது. இப்போ இவன் இதை உடச்சி மேலே போகிறானா, அப்படியே ஏற போகிறானா, இல்லை கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி மேலே ஏற போகிறானான்னு பார்க்கணும். இது கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணிக்கணும். ஏன்னா கொஞ்சம் வேல்யூஷன் வந்து ஹை வேல்யூஷனில் தான் போகுது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது புது என்ட்ரி எடுக்கிறதுங்கிறது யோசிச்சு தான் செய்யணும். அது ஒவ்வொருத்தருடைய ரிஸ்க்கும் தான். ட்ரேடர்ஸ் வந்து இதை உடைக்குதாப்பா, அடுத்த டார்கெட்டு கொஞ்சம் கிடச்சாலே நமக்கு போதும், இதுக்குமே கிட்டத்தட்ட 1000 ரூபா வந்துருச்சு பாருங்கள், அந்த மாதிரி வருதான்னு பார்ப்பாங்க. ஸோ இப்போ ட்ரேடர்ஸுக்கு நம்ம ஒன்றும் சஜஷன்ஸ் ஒன்றும் கொடுக்கல, இன்வெஸ்டர்ஸ்க்கு சஜஷன் கொடுக்கல. இதில் இருக்கக்கூடிய ரியல் ஃபேக்ட் நமக்கு கிடைச்ச ஃபேக்ட், நம்மளுடைய கால்குலேஷனில் கிடைச்ச ஃபேக்டை நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறேன். இது உங்களுடைய அனாலிசிஸ்க்கு எடுத்து வச்சுட்டு எப்படி என்ட்ரி எடுக்கணும், எப்படி எக்ஸிட் ஆகணுங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். நம்ம இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் நம்மளே இதை கால்குலேட் பண்ணுறது தான் நல்லது. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.